செம்பியன் மாதேவி அப்படின்னு ஒரு ஊர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இவங்க பேரை தாங்கின ஊர். அங்க கைலாசநாதர் கோயில் கோயில் இருக்கு. அந்த கோயிலை இவங்க தான் கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பையன் உத்தம சோழன் அரசு புரிந்த காலத்துல அவருடைய தேவியர்கள் அந்த கோயிலுக்கு பல சிறப்புகள் செஞ்சாங்க. ராஜேந்திரன் என்னும் கங்கை கொண்ட சோழன், ராஜராஜனுடைய பையன் ராஜேந்திர சோழன் செம்பியன் மாதேவியின் படிவத்தை அந்த கோயிலில் நிறுவி அதன் பூசைக்கு வேண்டிய நிபந்தமும் அளித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து கண்டராதித்தருக்கு அடுத்து அரிஞ்சயன் அப்படின்னு சொல்லி அவருடைய தம்பி பட்டத்துக்கு வந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், கண்டராதித்தருக்கு கடைசி காலத்துல தான் ஒரு பையன் பிறந்தார். அவருக்கு இந்த இறைப்பற்று இருந்ததுனால அரச பதவி, அரச போகம் இதுல எல்லாம் ஆர்வம் இல்லாமல் இருந்தது. தன்னுடைய பையனும் அது மாதிரி தான் இருப்பார்னு நினைச்சாரு என்னமோ. பிளஸ் ரொம்ப சின்ன பையனா இருந்ததுனால அவருக்கு அடுத்து அரிஞ்சயன் அப்படிங்கிற அவருடைய தம்பி பதவிக்கு வந்தார். இந்த அரிஞ்சயன் கொஞ்ச காலம் தான் இருந்தார். பாண்டியரோட நிகழ்த்தின போரில் அவர் இறந்துட்டார்னு சொல்லுவாங்க. அவர் மரணமுற்ற அரிஞ்சயன் உயிர் சாந்தி பெறுவதற்காக பள்ளிப்படையாக ராஜராஜன் அமைத்த ஆலயம் அரிஞ்சேச்சுரம். அந்த காலத்தில் ஊர் இருக்கும் அல்லது கோயில் கட்டுவாங்க மன்னர்கள், தேவியர்கள் இவங்க பேரில். அது மாதிரி அரிஞ்சேச்சுரம் அப்படின்னு சொல்லி அவர் வச்சார். ஸோ இந்த பராந்தக சோழனுக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அன்சர்டனிட்டிஸ் இருந்தது, ஸ்திரமற்ற நிலை சோழ நாட்டுக்கு இருந்தது. அதன் காரணமாக ஒருவர் பின் ஒருவராக மரணமுற்றார்கள், போர்க்களத்திலோ போர்க்களம் இல்லாத போதோ. அதனால அரசு கொஞ்சம் நிலை பெறாமல் இருந்தது. சுந்தர சோழன் காலத்துக்கு அப்புறம், உத்தம சோழன் காலத்துக்கு அப்புறம் எப்படி நிலை பெற்றது, அந்த அரசர்களுடைய பெயர்கள் எப்படி வைக்கப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து நம்ம பார்க்கலாம்.